ரொம்ப ஃபன்னாக இருக்குங்க. இது பண்ணுறதுக்கே வந்து வேறு லெவலில் இருக்குது தெரியுங்களா. ஆக்சுவலி வந்து நான் வந்து ரொம்ப நாளாக இது ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, ஃபைன், அவ்வளோதான் இதோட இதெல்லாம். வீட்டில் வந்து என்ன பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். லெட்ஸ் நம்ம இதை எப்படி ஒர்க் ஆச்சுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே, இதில் ஸ்கிரிபிள் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் பிடிக்கும்? அதுவே ஒரு சின்ன மினி ரோபோட்டாக இருந்தால் எப்படி நல்லா இருக்கும்ல. ஓகே கைஸ், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம், ஒரு DIY ஸ்கிரிபிள் பாக் பற்றி. ஹே கைஸ், இது ஸ்டடி ஃப்ரம் இன்ஃபர்மேக்ஸ் சேனலுக்கு இப்போ தான் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க. சோஷியல் மீடியாவில் இன்னும் போய் ஃபாலோ பண்ணாலும் போய் ஃபாலோ பண்ணிக்கோ. அங்கே சேனலோட அப்டேட்ஸ் எல்லாமே கொடுப்போம். வாங்க கைஸ், இந்த DIY ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ஸ்கிரிபிளிங் பாட் பண்ணுறதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் அந்த எப்படி பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்கெட்ச் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர், எனக்கு வேண்டிய கலர் நான் எடுத்துக்கிட்டு. பேட்டரி ஹோல்டரும் பேட்டரி எடுத்துக்கோங்க. சிங்கிள் பேட்டரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஐஸ்கிரீம் கப் எடுத்துக்கோ. மோட்டர் எடுத்துக்கோங்க. சால்ட்ரிங் பண்ணியிருந்தால் கூட பரவாயில்ல. அது கூட ரப்பர் கூட அட்டாச் பண்ணுறது. இன்சுலேஷன் டேப் எடுத்துக்கோங்க. மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதோ இருக்குது. ஃபைன், இது எப்படி பண்ணுறதுன்னு ஒரு பார்ப்போம். இதெல்லாம் ஓரமாக வச்சுட்டு. ஓகேங்களா, ஓகே. இப்போ என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஸ்கெட்சையும் இந்த பாக்ஸிங் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, என்ன பண்ணுங்கள், பாக்ஸை வந்து இது மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. அதாவது இன்வெர்ட்டடாக வச்சுருக்கோங்க. இப்போ என்ன பண்ணுங்க, இந்த ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, அதோ பாருங்கள். ஃபைன், இதோ பாருங்கள். இந்த ஸ்கெட்சை இப்படி வச்சுருக்கணும். அதாவது 4 லெக்கு, அது ரோபோட்டுக்கு எப்படி ஒரு லெக் இருக்குமோ, 2 லெக் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து இது ஒரு சின்ன மினி ரோபோட் தானே பண்ண போகிறோம். ஸோ இது மாதிரி என்ன பண்ணணும்னா லெக்ஸு இது மாதிரி வைக்கணும். இதோ பாருங்கள், நான் ஒரு லெக் வச்சுருக்கேன். ஆல்ரெடி நான் இங்கே வந்து டேப் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணுறது. ஓகே ஃபைன் நண்பா, இதோ பாருங்கள். லெக்ஸ் வந்து ஆக்சுவலி வந்து இப்படி தான் இருக்கணும். நான் வந்து ஒரு லெக் வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து 4 லெக்கு இல்லை 5 லெக்கு, உங்களுக்கு எவ்வளோ லெக்ஸு வேணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்கிரிபிள் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஸ்கெட்ச் வந்து இது மாதிரி இருக்கணும். க்ராஸாக வச்சு கூட பண்ணலாம். நான் ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் இதெல்லாம். ஓகேங்களா, 4 லெக்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம வந்து இப்போ வந்து என்ன பண்ணியாச்சுன்னா வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஃபைன், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து வச்சுருக்க இந்த பேட்டரி ஹோல்டர், இந்த பேட்டரி எங்கே பண்ணோம் பார்த்தீங்கன்னா வந்து சைடில் ஃபிட் பண்ணிக்கலாம். நான் வந்து சைடில் ஃபிட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஏன்னா வந்து இது எல்லாமே ஃபுல் க்ரியேட்டிவிட்டி தான். உங்களுக்கு என்ன தோணுதோ அதே தான். நான் வந்து இப்போ இந்த சைடில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஃபிட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே நண்பா, பேட்டரி வந்து கடைசியில் வந்து இப்போ ஃபிட் பண்ணியாச்சு. அட்லாஸ்ட் ஒன்று இருக்குது ரோபோட்டுக்கு. மோட்டர் வந்து ஃபிட் பண்ணணும். மோட்டரை ஃபிட் பண்ணிவிட்டு கனெக்ஷன் கொடுத்துட்டு எப்படி இது வந்து ஸ்கிரிபிள் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேங்களா, மோட்டர் ஃபிட் பண்ணிட்டு வந்து பார்க்குறேன். ஓகே நண்பா, ஃபைனலி வந்து முடிச்சாச்சு. இப்போ டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். கனெக்ஷன் கொடுத்துட்டு பார்க்கலாம் இது எப்படி ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஓகே ஃபைன். எல்லாத்துக்கும் இப்போ வந்து ரெடியாக இருக்குது. இப்போ டெஸ்ட்டு தான் இப்போ பண்ணணும். ஸ்கிரிபிள் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு, எது சர்க்கிளில் ஸ்கிரிபிள் ஆகுதா இல்லை வேறு எதாவது டைப்பில் ஸ்கிரிபிள் ஆகுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீ பாருங்கள் என்ன எப்படி ஸ்கிரிபிள் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஓகே நண்பா, ஸ்கிரிபிள்ஸ் எல்லாமே இவ்வளோ தான் இருக்குது. முன்னாடி நான் டெஸ்ட் பண்ண எல்லா ஸ்கிரிபிள்ஸும் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோ சாம்பிள்ஸ் எல்லாமே நான் போடுறேன் பாருங்கள். ஆக்சுவலி என்னென்னா இதில் என்ன கேட்டிங்கன்னா வந்து ரவுண்டு சர்க்கிள்ஸ் வந்து ஒரு சில நேரத்தில் போடுது, அப்படி இல்லைனா ஸ்ட்ரெயிட்டாக ஒன்று போடுது. சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்கள் க்ரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி நிறையவே டிஃப்ரெண்ட்ஸ் மெத்தட்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து தேடி பார்த்துட்டு அப்படி இல்லைனா வந்து ஒரு ஐடியாலாம் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு இதெல்லாம் இங்கே எடுத்துட்டிங்க, ஒரு சின்ன ஒரு கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துட்டிங்க வைங்களேன். அதில் 4 ஹோல்ஸ் போட்டுட்டு அதில் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன 1.5 இன்ச் PVC பைப் அதில் என்ன பண்ணுங்கள் இன்சர்ட் பண்ணி க்ளூ அடிச்சுட்டு நான் ஃபெவிஸ்டிக் வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அது ஓட்டிட்டு அது உள்ள என்ன பண்ணுறேங்க 4 இந்த மாதிரி இது இருக்குல்ல ஸ்கெட்ச் பென்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணுங்கள் டேரெக்டாக அதை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மோட்டர் மேலே வச்சுக்கோங்க, பேட்டரி சைடில் வச்சுக்கோங்க. இது மாதிரி வச்சுக்கப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக ஒரு கான்சென்ட்ரிக் சர்க்கிள்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து 3 தடவை டெஸ்ட் பண்ணி அதில் வந்து நிறையவே எனக்கு வந்து சர்க்கிள்ஸ்லாம் வந்து ஒரு தடவை கிடச்சிருக்கு. ஓகேங்களா, ஃபைன். இதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தது. இது எப்படா ஒர்க் ஆகுது, சிம்பிள், வேறு ஒன்றும் இல்லை.
அதெல்லாம் வந்து சொல்லணுன்ற அவசியம் இல்லை, நீங்களே இவ்வளோ நேரம்லாம் கண்டுபிடிச்சி ஃபைனலி வந்து முடிச்சாச்சு, டெஸ்ட்டும் பண்ணியாச்சு. ஓகேங்களா, சர்க்கிள்ஸ் எல்லாமே நான் இப்போ காமிச்சது வரைக்கும் எல்லாமே வந்து இதுதான் எனக்கு கிடச்சிருக்கு. சப்போஸ் மோட்டர் எல்லாமே மாற்றி வச்சு பாருங்கள். இது வந்து ஆக்சுவலி வந்து இது என்னோடய க்ரியேட்டிவிட்டி. நான் மேலே வச்சு மோட்டர் வச்சு பண்ணது. ஒரு சில பேர் கீழே வச்சு பண்ணதால் என்னெல்லாம் நிறைய பேர் கிடச்சிருக்கு. ஃபைன், இது உங்களோட பிரின்சிபல்லாம் இதெல்லாம் ஒரு பிரின்சிபல் இதெல்லாம் கிடையாது. இது வந்து குவாரண்டைன் ஃபன் அப்படின்னு சொல்லலாம். டிஏவை நான் பண்ணதில் ரொம்பவே ஃபன்னாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் ரொம்ப ஜாலியாக இருந்தது இந்த ஸ்க்ரிபிள்ஸ் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து. அதனால தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கலாம். ஒரு இது மாதிரிலாம் இருந்ததுன்னா வந்து யாராவது கிட்ஸு நம்மளே கூட பண்ணி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபன்னாக இருக்கும். ஒரு சில பேர்லாம் பார்ப்பாங்க, என்னடா இது என்ன பண்ணி வச்சுருக்க அப்படின்னு கேட்கறப்போ வந்து டிஏவியோட ஸ்க்ரிபிள் பாட்டு ஒரு மினி ரோபோட் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு நல்லா நிறைய பேர் வந்து இதை பார்ப்பாங்க. ஓகேங்களா, அவங்களும் நிறைய பேர் வந்து செய்ய ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் வந்து நல்ல ஒரு ஃபன்னான இருக்கும். அப்புறம் வந்து ஒர்க்கிங்லாம் ஒன்றும் இல்லை. இந்த மோட்டர்லேருந்து இந்த பவர் வருதுல்ல, ஜென்ரேட் ஆகுதுல, இந்த ஜென்ரேட்டில் என்ன பார்த்திங்கன்னா ஒரு ரப்பரோ ஏதான ஒரு மெட்டீரியல் வச்சுங்க வைங்களேன். இந்த இது நான் ஒன்றா சுற்றுறப்போ இதில் வந்து வைப்ரேஷன் கிடைக்கப்போ என்ன பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது லெக்ஸை ஒருத்தர் தொட்டு பாருங்கள், அந்த வைப்ரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொட்டேட் ஆகும், இல்லைனா ஸ்ட்ரைட்டாக போக ஆரம்பிக்கும். அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு. இதெல்லாம் ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் எதுவுமே கிடையாது. போன தடவை அந்த காயின் பேட்டரியில் பார்த்த மாதிரி அந்த ஒரு ஒர்க்கிங் பிரின்சிபல்லாம் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஃபைன். இது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிஐவை ப்ராஜெக்டோட பார்க்குறேன். அன்டில் தென் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ. பாய், ஹேவ் எ நைஸ் டே. இன்ஃபோமெக்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.